Hello everyone. So, இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா enable my domain and develop options. ஓகேங்களா? நீங்க ஆல்ரெடி my domain ஆப்ஷன் வந்துட்டு enable பண்ணியிருக்கலாம். பட் enable பண்ணலினா இப்போ நீங்க நான் சொல்ற மாதிரி enable பண்ணிக்கங்க. ஓகேங்களா? ஸோ நீங்க செட்டப்ல போயிட்டு உங்களுடைய ஆர்க் ஓபன் பண்ணிக்கங்க. ஆர்க் ஓபன் பண்ணிட்டு செட்டப்ல my domain அந்த மாதிரி சொல்லி சர்ச் பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு my domain வந்துடும். ஓகேங்களா? ஸோ இதை நீங்க கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஓகேங்களா? ஸோ கஸ்டம் கரண்ட்லி மை டொமைன் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய மை டொமைன் வந்து இந்த ஆப்ஷன் தான். ஓகேங்களா? நான் இங்கே பாருங்க இங்கே லாகின் டாட் சேல்ஸ்ஃபோர்ஸ்க்கு பதிலாக என்னுடைய நான் ஓனாக கொடுத்த மை டொமைன் வந்து எனக்கு வந்து கேட்டே இருக்கும். ஸோ இது மை டொமைன் என்னன்னு பார்த்தீங்கன்னா சேல்ஸ்ஃபோர்ஸ் வந்துட்டு ஒவ்வொருத்தருக்கும் தனியாக ஒரு ஆர்க் மாதிரி கிரியேட் பண்ணி கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? அதுதான் வந்துட்டு இந்த இதை வச்சு தான் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு. ஸோ இதான் வந்து மை டொமைன் ஆப்ஷன் சொல்லுவாங்க. இதை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா இந்த இடத்துல வந்துட்டு நான் ஆல்ரெடி கொடுத்துட்டேன். ஓகேங்களா? நீங்க இதெல்லாம் உங்களுடைய மை டொமைனை வந்து நீங்க கொடுக்கணும். கொடுத்துட்டு செக் ஃபார் ஆக்டிவிட்டின்னு சொல்லி கொடுக்கணும். அதை செக் ஃபார் ஆக்டிவிட்டி கொடுத்த உடனே உங்களுக்கு வந்துட்டு சேவ்னு கேட்கும். அதை சேவ் கொடுத்த உடனே உங்களுக்கு உங்களுடைய மை டொமைன் ஆப்ஷன் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி எனேபிள் ஆயிடும். ஓகேங்களா? ஸோ எனேபிள் ஆனோடனே நீங்க என்ன பண்ணிக்கன்னா இந்த யூஆர்எல் வச்சு கூட நீங்க டவுன்லோட் இங்க வந்து உங்களுடைய ஆர்க் வந்து லாகின் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மை டொமைன் ஆப்ஷன் வந்து நீங்க ஆல்ரெடி பண்ணிட்டு அதனால என்ன பண்ண முடியல இப்போ. ஸோ நீங்க ஒரு தடவை பண்ணிட்டு உங்களுக்கு ஏதாவது இஷ்யூனா நீங்க மெசேஜ் பண்ணுங்க. ஓகேங்களா? இது வெரி சிம்பிள் தான். நீங்க இந்த மை டொமைன் போறீங்க, இந்த ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் வரும். அந்த டெக்ஸ்ட் பாக்ஸ்ல வந்துட்டு உங்களோட வேல்யூ என்ட்ரி பண்றீங்க. வேல்யூ என்ட்ரி பண்ணிட்டு செக் ஃபார் அவைலபிலிட்டின்னு வரும். ஸோ அதை நீங்க கொடுத்தீங்கன்னா அவைலபிளா இருந்தா எஸ்ன்னு வரும். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு ஆல்ரெடி யூஸ்ன்னு சொல்லி வரும். ஸோ நீங்க திரும்ப வேற ஒரு நேம் சேஞ்ச் பண்ணணும். வேற ஒரு நேம் சேஞ்ச் பண்ணிட்டு திரும்ப செக் ஃபார் அவைலபிலிட்டி கொடுங்க. அப்படி நீங்க செக் ஃபார் அவைலபிலிட்டி கொடுத்த உடனே எஸ்ன்னு வந்த உடனே சேவ் கொடுத்துருங்க. சேவ் பண்ண உடனே உங்களுக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு மை டொமைன் வந்து எனேபிள் ஆயிரும். ஓகேங்களா? ஸோ இது நான் கொடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இதான் என்னோட மை டொமைன் நேம். ஓகேங்களா? ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா அந்த my.salesforce.com வந்து டிஃபால்ட்டா வந்து அதையே ஆட் பண்ணி வந்துடும். இதை வச்சு கூட நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா லாகின் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் என்ன பண்ண போனா இது நான் இந்த ஓப்பன் பண்ணா எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி இது பண்ணிருக்கனால எனக்கு இந்த மாதிரி வருது. ஸோ அப்படி இல்லைன்னா எனக்கு வந்து லாகின் பேஜ் வருது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் லாக் அவுட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இங்க பாத்தீங்கன்னா லாக் அவுட் பண்ண உடனே இந்த யூஆர்எல் போட்டோன்னே உனக்கு இந்த மாதிரி வந்துடும். இதுல நான் யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்துட்டு நான் என்ன பண்ணிக்கிறேன்னா லாகின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்க லாகின் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் அப்ரோச் வந்து என்ன பாத்தீங்கன்னா செகண்ட் டாப் கான்செப்ட் வந்து டெவ் ஹப். நீங்க சேல்ஸ்ஃபோர்ஸ் சிஎல்ஐ வந்துட்டு சேல்ஸ்ஃபோர்ஸோட இன்டெகிரேட் பண்ணனா இந்த டெவ் ஹப்ன்ற ஒரு ஃபிளாக் வந்து நீங்க எனேபிள் பண்ணியிருக்கணும். ஸோ இது எனேபிள் பண்ணாதான் உங்களால விஷுவல் ஸ்டுடியோவில் இருந்துட்டு இதுக்கு வந்து சேல்ஸ்ஃபோர்ஸோட என்விரான்மெண்ட் வந்து உங்களால கம்யூனிகேட் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ அதுக்கு நீங்க சேல்ஸ்ஃபோர்ஸ் டு எனேபிள் டெவலப் இன் சேல்ஸ்ஃபோர்ஸ்க்கு செட்டப்ல போயிட்டு என்டர் டெவலப்னு சொல்லி சூஸ் பண்ணுங்க. ஓகேங்களா? நான் என்ன பண்றேன்னா டெவலப்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும். இது வந்துட்டு கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இந்த இடத்துல பாருங்க எனேபிள் டெவலப்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கு பாத்தீங்களா? இதை வந்துட்டு ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே டிசேபிள் இருக்கும். இதை வந்து நீங்க கிளிக் பண்ணா உங்களுக்கு எனேபிள் ஆயிடும். ஓகேங்களா? இந்த ஒரு தடவை நீங்க எனேபிள் பண்ணா இன்னொரு தடவை வந்து உங்களால டிசேபிள் பண்ணவே முடியாது. ஸோ அதனால எனேபிள் டெவலப் வந்து நீங்க கண்டிப்பா அதை எனேபிள் பண்ணிருக்கணும். எனேபிள் பண்ணாதான் உங்களால லைட்டிங் காமெண்ட் நீங்க கிரியேட் பண்றதை வந்துட்டு இங்க இருந்துட்டு நம்மளோட டெவ் ஆர்க் இருக்கு இல்லைங்களா? ஸோ இதான் நம்ம டெவ் ஆர்க். இங்க வந்து நம்மளால புல் பண்ண முடியும், புஷ் பண்ண முடியும். ஓகே? ஸோ இந்த ஆப்ஷன் வந்து நீங்க கரெக்டாக எனேபிள் பண்ணியிருக்கணும். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இதுல வந்து நம்ம இப்போ பார்த்து இந்த வீடியோ எதை பார்த்துருக்கோம்னா 2 பார்த்துருக்கோம். மை டொமைன் ஆப்ஷன் வந்து எனேபிள் பண்ணியிருக்கணும். 2 வந்து டெவலப் ஃபங்க்ஷன் வந்து நீங்க எனேபிள் பண்ணியிருக்கணும். ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸோ நெக்ஸ்ட் வீடியோல வந்து நான் எது பார்த்தீங்கன்னா ஒரு லைட்டிங் காமெண்ட் வந்து எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம்.